ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்க கொஞ்சம் பெரிய இடம், அங்க கொஞ்சம் வசதி இருக்காது, கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல சார், அம்மாவே ஓகேங்கறாங்க. சரி வாங்க, நானே கூட்டிட்டு போய் அந்த இடத்தை காட்டிடுறேன். வாங்க. கோவில் மண்டபத்துல தங்குறதுக்கு மடத்துல தங்குறது அதை விட கொஞ்சம் பெட்டர் தானே? ஆமாமா. சரி வாங்க போலாம். வா வாங்க. ப்ராப்ளம் சால்வ். வாங்க. ப்ராப்ளம் சால்வ்டா? இனிமே தான் உங்களுக்கு ப்ராப்ளமே. எங்களுக்கே தெரியாம எங்களை எங்க ஊருக்கே கூட்டிட்டு வரீங்களா? வாங்க, உங்களை வச்சு செய்யறேன். எல்லாரும் வாங்க. வாங்க. ஐயா, என்னது இது? மன்னிச்சிடுங்கம்மா, இங்க ரொம்ப நாளா யாரும் தங்கல, அதான் இங்க ஒரே குப்பையா இருக்கு. ஐயா, வீட்டுக்கு நடுவுல குப்பை இல்லையா, குப்பைக்கு நடுவுல தான் வீடு இருக்கு. சுபத்ரா, பேசாம இரு. போங்க. நான் தான் அங்கே சொன்னேன்ல மேடம், வீடு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்காதுன்னு. கொஞ்சம் வசதி கம்மி. கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா, லாட்ஜில ரூம் கிடைக்காததுக்கு இது ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, ஒரு ராத்திரி தானே சுபத்ரா. கரெக்ட் சித்தப்பா, நாம தானே தங்க போறோம். அப்ப நாமளே இந்த இடத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிடலாம். தங்கறதுக்கு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். அத வேற நம்ம பண்ணணுமா? அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வரேன் சார். வாங்க. வரேன் தம்பி. போங்க. அத்தை, அத்தை, ப்ளீஸ் டேக் இட். இன்னாங்க, புடிங்க புடிங்க. இன்னாங்க, நீங்களும் புடிங்க. ஏய், என்னது இது? எங்க ஊர்ல இத தொட பொண்ணு சொல்லுவோம், அப்புறம் விளக்கு மத்த கட்டன்னு கூட சொல்லுவாங்க. இதை ஏன் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட தர? ஷேரிங் இஸ் கேரிங். வேலைய பகிர்ந்து செஞ்சா எல்லாருக்குமே நல்லது. சாரி சித்தி, நீங்க ரெண்டு பேருமே பெருக்குங்க. புடிங்க. சாரி அத்தை. சாரி சித்தி, நீங்க ரெண்டு பேரும் இப்ப பெருக்குங்க. அப்ப அவ? ஐயோ, அவங்க புள்ளத்தாச்சி பொண்ணு. குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுல்ல. அடிக்கடி மயக்கம் வர போட்டு விடுறாங்க. அப்ப நீ வா. நான் தானே குப்பையெல்லாம் அள்ளணும், மாப் போட்டு வீட்டெல்லாம் துடைக்கணும். அப்ப சரி, நீங்க மாப் போட்டு வீட்டை துடைக்கிறீங்களா? ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அது செய்யுங்க, நான் பெருக்கிறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, நானே பெருக்கிறேன். சரி, நானும் பெருக்கிறேன். மாமா, சித்தப்பா, ரொம்ப பசிக்குது. நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, சேது போலாமா? அப்பா, தப்பிச்சே. அர்ஜுன், அபிமாமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க ஒட்டடை அடிங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோம். வா, ஒட்டடை குச்சி ஏற்பாடு பண்ணலாம். சரி வா.
பெருக்குங்க. நீங்க பெருக்குனாதான் நான் மோப் போட முடியும். சத்யா, தேவி அக்கா, உங்களுக்கு திடீர்னு தலைவலிக்குது, வாமிட் வருது, மயக்கம் வர போட்டு விழுறீங்க, ரொம்ப வீக்கா அனிமிக்கா வர இருக்கீங்க. நீங்க அங்க போய் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. போங்க போங்க. நான் போய் மாப் போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க பெருக்குங்க. ஆஹா, கண்கொள்ளா காட்சியா இருக்குதே. இந்த வீடியோ எடுத்து வச்சு மலரும் நினைவுகளை வைக்கணும். செங்கோல் புடிச்ச கையில தொடப்பத்தை கொடுத்துட்டா. தேவி குடும்பத்தை பழிவாங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளவு உட்கார வச்சுட்டு நம்மள பெருக்க வச்சுட்டாலே. வீட்ல ஒரு வேலை செய்யாம வேலை செய்யற மாதிரி ஏமாத்திட்டு சுத்தணும். நம்மளோட தலை எழுத்து இங்க வந்து இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? 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 யாரோ கத்துற சத்தம் கேக்குது. ஏய் பைத்தியம், என் கால ஆணி குத்திருச்சு. எத்தனை நாளா இருக்கு? சொல்லவே இல்ல. ஏய் இங்க பாருடி, அந்த ஆணி இல்லடி. ஷோ கால சறுக்குன ஆணி ஏறிடுச்சு, வலிக்குது. ஐயோ ஐயோ அண்ணி அண்ணி, கால ரத்தம் வருது. ஐயோ அண்ணி, லேசா தானே வருது. இதுக்கு போய் இப்படி கத்துறீங்க. இதுக்கு தான் பார்த்து வேலை செய்யுங்கன்னு சொல்றது. நீ பேசுவடி, நீ பேசுவ, இன்னும் நல்லா பேசுவ. இங்க பாரு, எங்களை பெருக்க சொன்னல, நாங்க பெருக்கிட்டோம். ஒழுங்கு மரியாதையா போய் மாப்பு எடுத்துட்டு வந்து தொட போ. மோப்ப போய் தேடி பார்த்தேன். இந்த வீட்ல மோப்பே காணோம். அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பெருக்குனதே போதும். வீடு இப்ப ரொம்ப சுத்தமாயிடுச்சு.